விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கும் பேரீச்சை மரங்கள். விவசாயத்தையே நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் பேரீச்சை மரங்களை நட்டு வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பேரீச்சை பழங்களை பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி அதிக அளவில் லாபம் பெற்று வருகிறார் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த விவசாயி நிஜாமுதீன். புகழ்வாய்ந்த பர்ரி ரக திசு வளர்ப்பு பேரீச்சை செடிகள் உலக அளவில் இங்கிலாந்து, கலிபோர்னியா, இஸ்ரேல், அபுதாபி போன்ற நாடுகளில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது விவசாயி நிஜாமுதீனின் சாலியா பேரீச்சை தோட்டத்தில் இறக்குமதி செய்த உயர் ரக திசு வளர்ப்பு பர்ரி பேரீச்சை செடிகள் வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த செடிகள் 2 ஆண்டுகளில் காய்க்க தொடங்கிவிடுகிறது. முதல் வருடத்தில் ஒரு செடி 30 கிலோ முதல் 50 கிலோ வரை காய்க்கிறது. 4வது மற்றும் 5வது ஆண்டு காலத்தில் 100 கிலோ முதல் 300 கிலோ வரை பேரீச்சை பழங்கள் விளையும். கடந்த 13 ஆண்டுகளாக இவர் பேரீச்சை மரங்களை நட்டு பராமரித்து வருகிறார். இது போன்ற செடிகள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், ஆந்திரம், கேரளா மற்றும் வட மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சேலம், ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இங்கிருந்து விற்பனை செய்யப்பட்ட பேரீச்சை செடிகள் விவசாய நிலங்களில் நடப்பட்டு தற்போது மரங்களாக வளர்ந்துள்ளது. 1 கிலோ பேரீச்சை பழத்தை ரூபாய் 100 முதல் ரூபாய் 300 வரை விவசாயிகளின் தோட்டத்திலேயே மொத்த வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். இவ்வாறு நடப்பட்ட பேரீச்சை செடிகள் 5 ஆண்டுகளில் நல்ல பழங்களை தர தொடங்குகிறது. பேரீச்சையில் பல்வேறு ரகங்கள் உள்ளது. தேர்ந்தெடுத்த 22 ரகங்களை இந்த விவசாயி சொந்த நிலத்தில் நட்டு வளர்த்து வருகிறார். பர்ரி ரக பேரீச்சை பழங்கள் மிகவும் சுவையாக உள்ளது. தற்போது இந்த பேரீச்சை ரகம் நல்ல விளைச்சல் கொடுக்க தொடங்கியுள்ளது. உயர்ந்த ரகம் என்பதால் அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு வியாபாரிகள் முன்வருகின்றனர். பேரீச்சை விவசாயம் செய்ய அதிக அளவில் வேலையாட்கள் தேவைப்படுவதில்லை. வருடம் ஒரு முறை கனிகளை கொடுக்கிறது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் பாலை வளரத் தொடங்கி ஆடி மாதம் விளைச்சலை தரும். நாடு முழுவதும் வறட்சியால் விவசாயம் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் இந்த வறட்சியிலும் பேரீச்சை மரங்கள் நல்ல பலனை கொடுத்துள்ளது. ஒரு ஏக்கரில் 24 அடி இடைவெளியில் மொத்தம் 76 பேரீச்சை செடிகளை நடலாம். சொட்டு நீர் பாசனம் மூலம் வாரம் 2 முறை தண்ணீர் விடப்படுகிறது. எந்தவித செயற்கை உரங்களும் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தியே பேரீச்சை செடிகள் வளர்க்கப்படுகிறது. 1990 செஞ்சுட்டு இருக்கிறோம். கிட்ட 29 வருஷமா இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பேரீச்சை பத்தி பேரீச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேல இருக்கு. அதுல ஒவ்வொன்றா நாங்கள் சோதனை அடிப்படையில் போட்டு பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிங்கிற ஒரு ரகமோ, எலைட்டுங்கிற ரகமோ, மெஸ்தூலுங்கிற ரகமோ நல்ல மகசூலும் மார்க்கெட் பண்றதுக்கு நல்ல உகந்ததாகவும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முதல் காப்பே நம்மளுக்கு 30 to 50 கிலோ கொடுக்குது 2வது வருஷம். அதாவது 3வது வருஷம் ஸ்டார்டிங்ல 2 வருஷம் முடிஞ்சு. அதனால இன்னைக்கு பேரீச்சை இன்னைக்கு விவசாயிகளுக்கு கூலி ஆட்கள் வேலை கம்மிங்கிறதுனால பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் வறட்சியும் சமாளிச்சு வரக்கூடிய இந்த வறட்சியிலேயே இந்த வெள்ளாமை நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம்னாக்க ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 200 கிலோ குறைவில்லாம வெள்ளாமை எடுக்கிறோம். இதனுடைய ரேட் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் மரத்துக்கு 10,000 ரூபாய் இருக்கு. ஒரு ஏக்கர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 76 செடி வரைக்கும் நடலாம். 24 அடிக்கு 24 அடியில் கொடுத்து நடலாம். இது நடும்போது நம்மளுக்கு 76 செடிக்கு ஒரு மரத்துக்கு 10,000 கூட 7.5 லட்சம் ரூபாய் குறவு இல்லாம வருமானத்தை பார்க்கலாம். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வேற எந்த வெள்ளாமையிலும் விவசாயத்துல பார்க்கறது பெரிய கடினம். அப்படி இருக்கும்போது பேரீச்சையில 7 லட்சம் 7.5 லட்சம் பார்க்கும்போது பெரிய ரொம்ப ஒரு லாபகரமான பயிர் தான் இது. ஏன்னா இதுக்கு முட்டுலி ரொம்ப கம்மி, வேலையாட்கள். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் கிராப். இது ஜனவரி பிப்ரவரியில் நம்மளுக்கு பூ பூக்கும். ஜூன் ஜூலைல பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாசம் சும்மா தான் கிடக்கும். நம்ம இது இயற்கை விவசாயத்திலே கொண்டு வரலாம். ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ போட்டு இயற்கை விவசாயத்தில் கொண்டு வரும்போது செலவு ரொம்ப கம்மியாகுது. அதே நேரத்தில் எந்த ஒரு பொருளும் விற்பனைக்கு ரொம்ப கஷ்டம் விவசாய விளையிற பொருள். ஆனால் பேரீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதிகமான பழங்கள் நம்ம இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டிலே விளையிற பழம் பார்த்தீங்கன்னா ருசித்தன்மை நல்லா இருக்கு. ஏன்னா அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் தான் விளைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதான் நல்லா இனிப்பார் குடிக்கக்கூடிய தண்ணி, அதான் குடிக்க தன்மையான தண்ணியிலே நாம் விவசாயம் பண்ணும்போது அந்த பழங்களுடைய ருசியும் நல்லா இருக்கு. அதில் இருக்க சதப்பிடிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நல்ல வரப்பழம், அதாவது ட்ரை ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது பல கெமிக்கல் போட்டு ட்ரை பண்ணி தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் நாம் இயற்கையாகவே விளைஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கும்போது மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. மார்க்கெட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு லாபகரமான பயிராக இருக்கு.